பாஜகவுடன் கூட்டணியா? விஜய் அறிவித்தார். விஜய்வுடன் கைகோர்க்கும் பிரபல நடிகர்கள். விஜயை சந்தித்தது தெரியாது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி? எந்த அயோத்தியாக தமிழ்நாடு மாற வேண்டும்? கனிமொழி பதிலடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் சம்பவத்திலிருந்தே என்டிஏ கூட்டணியில் விஜயை இணைக்க பாஜக விரும்புவதாக தகவல்கள் கசிந்தவாறு உள்ளன. இதற்கேற்றாற் போலவே தொற்றும் தொடாமல் பாஜகவை விஜய் விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் பிஜேபி உடன் இணக்கமாக உள்ளீர்களா என விஜயிடம் கேட்டதற்கு அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் இங்கு தமிழகத்தில் அதிகாரத்தில் உள்ள கட்சியை விஜய் விமர்சனம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் அவர். அரசியலில் நுழைந்ததால் ஜனநாயகன் திரைப்படம்தான் கடைசி படம் என விஜய் அறிவித்து விட்டார். இதனால் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு ஃபேர்வெல் கொடுக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்க ரஜினி, கமல், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு உள்ளிட்ட நட்சத்திரங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாம். இதில் ஒரே மேடையில் விஜயுடன் கைகோர்க்க முதல் ஆளாக தனுஷ் ஓகே சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது பேசு பொருளானது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு பற்றி தனக்கு தெரியாது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் பேட்டியளித்த அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி மேலிடத்தில் பேச உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாக கூறிய அவர் திமுகவோடு மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு விஜயை பாராட்டும் விதமாக தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு செய்திருந்தார். காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இருந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அயோத்தி போல தமிழ்நாடு வருவதில் தவறில்லை என பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு கனிமொழி எம்பி பதிலடி கொடுத்துள்ளார். எந்த அயோத்தி போல தமிழ்நாடு மாற வேண்டும் என கேட்ட அவர் கடந்த தேர்தலில் RSS பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கி எறிந்த பைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என கேள்வி எழுப்பியுள்ளார். கவலை வேண்டாம், அப்படித்தான் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.